ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால் பெயின் வந்து பாருங்கள் எதனால் வருது அப்படின்றது தான். பாருங்கள், துளிர் வந்திருக்கு இல்லையா? துளிர் வந்ததில் ஒரு சில மொக்கு வந்து முன்ன பின்ன கட் பண்ணது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதுதான் ஆக்சுவலாக வால் பெயின் வரதுக்கான மிக முக்கியமான ரீசன். ஸோ இது வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து கிள்ளி தூக்கி போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பூ பறிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த டைமு. என்ன அப்படின்னா, நிறைய செடிகளில் வந்து இந்த மாதிரி நல்ல துளிர் வந்திருக்கு. நல்ல துளிர் வந்ததில் இப்படி 1-2 வந்து அரும்பு வச்சு அது வந்து வால் பெயினாக வந்துருச்சுங்க. அது கருகி போன மாதிரி. ஸோ இந்த டைம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் 2 டைமாக வந்து சுத்தமாக வந்து உரமே வந்து சேர்க்கல, உரமே வாங்கிட்டு வந்து போடலைங்க. லாஸ்ட்டாக நான் என்னோடய சேனலில் போட்ட 4 உரம் தாங்க பாருங்கள் துளிர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த துளிர் அரும்பு வரத்துக்கும் இந்த அரும்பு வந்து மொக்கு வரத்துக்கும் ரெண்டும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், முன்ன பின்ன இருக்கா. ஸோ இந்த துளிர் வந்து அரும்பு வச்சு பூ வரத்துக்கு தான் கடைக்கு போகும். இந்த அரும்பு வந்து ஆக்சுவலாக அது வந்து வால் பெயின் நோயாக தான் வரும். பூ வந்து சரியாக வராது, மொக்கு வந்து சீக்கிரம் கருகி போன மாதிரி வந்துடும். பாருங்கள் இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பூ பறிக்கிற மாதிரி தாங்க கழனி ஃபுல்லாகவே பறிச்சிட்ருக்கு இப்போ 2-3 நாளாகவே. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் கட் பண்ணும் போது ப்ராப்பராக வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ண உடனே இந்த மாதிரி துளிர் வரும்போது இந்த மாதிரி அரும்பு முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இப்படி பறித்து கீழே போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி பறித்து போடும்போது என்னாகும் அப்படின்னா வால் பெயின் வராமல் இருக்குங்க. ஸோ 1-2 தான் இருக்கும் முன்ன பின்ன. நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வால் பெயின் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். வால் பெயின் எப்போவுமே துளிர் மருந்து அடிக்கும் போது கண்ட்ரோலுக்காக சிமோடிஸ் அடிப்போம். அடித்தாலுமே அதுலேயுமே கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு சிலது வந்து மிஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி மிஸ் ஆகும் போது தான் இந்த மாதிரி வந்து இந்த 1-2 அரும்பு பாருங்கள் எப்படி நோய் வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட்டாக அந்த மொக்குங்கெலாம் நான் கிள்ளி வச்சுருக்கிறது வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அரும்பு இந்த துளிர் வர்றதுக்கும் அந்த அரும்பு பூவாக வர்றதுக்கும் பாருங்கள் அதுதான் நோய். ஸோ பூ கருகி போகிறது, பூ கருகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? புழு வர்றது, அப்புறமா வால் பெயின், பூச்சி சீக்கிரம் அட்டாக் ஆகுறதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மொக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிள்ளி போடுறது நல்லது. பாருங்கள் இந்த டைம் துளிர் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? இனிமேல் வந்து நல்லா அரும்பு வைக்கும். இனிமேல் நல்ல பூ மொக்குமே நல்லா பெரிய பெரிய மொக்காக வரும். ஸோ துளிருமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து 2 பேட்சுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 பேட்ச் வேணுங்க. பூவை பொறுத்த வரைக்கும் 3 பேட்ச் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து செடி வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒன்று வந்து அரும்பு வச்சு பூ வர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த பேட்ச் வந்து இது வந்து துளிர் வீடியோவா, இன்னொரு கழனி வந்து பூ வர ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் கொடுக்குறேங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கிள்ளி வந்து கீழே போடுறது நல்லது. துளிர் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த டைம் நாங்கள் உரம் போடவே இல்லை. நான் என்னோடய சேனலில் வந்து 4 உரம் போட்ட மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அந்த 4 உரம் மட்டும்தான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டு ஜூன் ஜூலைலேருந்து இப்போ இந்த பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நாங்கள் வந்து போட்டது. என்னென்னா நாங்கள் அதிகமாக வந்து உரம் சேர்க்கல, நாங்கள் நேச்சுரலாகவும் எந்த உரமும் சேர்க்கல. இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம், மருந்து மட்டும்தாங்க அடிப்போம். மருந்துமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பாருங்கள் எப்படி பறிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. பூ பறிக்கிற மாதிரி பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா அது பறித்து போடுறது வந்து வேஸ்ட்டு ஆக்சுவலாக. அது பறிக்கிறது என்ன ரீசனாக, அது பறிக்காமல் விட்டாலுமே நோய் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் பறித்து கீழே போடுறது தான் நல்லது. அதனால தான் பாருங்கள் அவ்வளோ வேகமாக பறிக்கிறோம். இது ஆக்சுவலாக 2-3 நாளாக இப்படி தான் பறித்து போட்டுட்ருக்கோம். இதனால தாங்க வால் பெயின் வருது. அது ஒரு மாதிரி அங்கே பாருங்கள் எப்படி கருகலாக இருக்குது பாருங்கள், நிறைய கருகி போயிட்டும் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் அது வந்து மொக்கே வந்து ஃப்ரீயாக வராது. அது ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி, அது ஒரு நோய் வந்த மாதிரி வரும் பாருங்கள். வால் பெயின்ன்றது எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்டாகவும் கொடுக்குறேன், ஷார்ட்ஸ் போடுறேன். அப்படி இல்லைன்னா லாங் வீடியோவாகவே கொடுக்குறேன். வால் பெயின்னா இதுதான் வால் பெயின் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி துளிர் வந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரும்பு எதுனா 1-2 முன்ன பின்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தால் நீங்கள் பறித்து தூக்கி போட்டுருங்க. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ வால் பெயின் மருந்து வந்து எப்போவுமே வந்து சிமோடிஸ் தாங்க அடிப்போம். ஸோ பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது வந்து இல்லாமல் இருக்கிறது பறித்து தூக்கி போகிறது நல்லது. ஸோ 2-3 நாள் அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ நீங்களாம் வந்து வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த தோட்டம் அவ்வளோ சூப்பராக வந்து துளிர் வந்திருக்குங்க. இனிமேல் வந்து பூ நல்லா வர ஆரம்பிச்சிடும் மார்ச் ஏப்ரல் மேலாம். ஸோ கீழ்கழனி வந்து நல்ல அரும்பு எடுத்து பூ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுச்சு, பூ வர ஆரம்பிச்சது. ஸோ இன்னும் வரல, பூ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். இது வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் வந்துடும். ஸோ முன்ன பின்ன இருக்கிற 2 பேட்ச் வந்து இந்த டைம் வந்து மார்ச் மாதம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேன்றதுக்காக தான். பாருங்கள் எப்படி கருகள்லாம் இருக்குது பாருங்கள், நோய் வந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் 1-2.
இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பறித்து போடணும். அதில் வேஸ்ட்டுங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பூவாகவே வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து மல்லி டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறீங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மொக்கு எக்ஸஸாக இருக்கிறது முன்ன பின்ன இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கிள்ளி போட்டோம் அப்படின்னா நார்மல் துளிருக்கு நம்ம என்ன சொல்கிறது, பூ வந்து ஃப்யூச்சரில் வந்து வர ஆரம்பிச்சிடும். வந்துச்சுன்னா தான் அது கடைக்கு போகும். இப்போ வர நம்ம கிள்ளி போடுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கடைக்கே இப்போ சுத்தமாக வராது. அது வந்து நோயாக வந்து இருக்கிற பூவையும் வந்து சீக்கிரம் இன்னும் நிறைய அட்டாக் ஆகும் வால்பெயின். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து மல்லி சப்ஸ்கிரைபர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக 1 இயர் ஆக போகுது. ஸோ வீடியோஸ் வந்து மல்லி அப்டேட் பண்ணி நான் ஆக்சுவலாக மல்லி வந்து போடுவேன்னு தெரியல. நான் நினைக்கவும் இல்லை ஆக்சுவலாக மல்லி போடலான்ற மாதிரி. பட் மல்லி வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து ஒரு அவேர்னஸ் தான், நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து புதிய ட்ரிக்கு தான். இந்த மாதிரி மொக்கு வந்து முன்ன பின்ன வருதுன்றது இந்த பேட்ச் தான் வந்திருக்கு நிறையா. ஸோ இந்த பேட்ச் தான் இந்த மாதிரி பறித்து போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வால்பெயின் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து மருந்து அதிகமாகலாம் ஆட் பண்ணலைங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் என்னென்ன மருந்து அடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி மருந்து அது மட்டும்தான் அடிக்கிறோம் ரொட்டீனாக. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் வந்து உங்கள் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் செடி வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை செடி வச்சுருக்கீங்க, எப்படி இருக்குது செடி, இப்போ பரவாயில்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அடர் சாகுபடி நடைமுறை வந்து நட்டுருக்கலைங்க செடி நியூ பிளான்ட்டோடைய அப்டேட் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸோ நியூ பிளான்ட் அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் பாப்பா இருக்கிறதுனால என்னால் வீடியோஸில் எடுக்க முடியலைங்க. ஃபோன் வந்து பாப்பா எப்போ பாரு வாங்கி வச்சுக்கிறாளா. ஸோ அதனால் சின்ன குழந்தையா இருக்கா. ஸோ நம்மளும் ஃபோனை அவளை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. கூட்டிகிட்டு போனாலும் நம்ம ஃபோனை எடுத்து பேச ஆரம்பித்தாலே அவளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக குடும்பம் நான் பேசுகிறேன் அப்படின்றா, ஃபோனு தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி பேசுகிறா. ஸோ அவளை விட்டுட்டு என்னால் வீடியோஸும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் முடிச்ச வரைக்கும் வீடியோஸ் கொடுக்கணும்னு நானும் நினைக்கிறேங்க. எப்படியாவது மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால தான் லைவ் வரேன். இங்கே பாருங்கள் எப்படி கிள்ளி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த வீடியோ எடுக்கிற அந்த 10 நிமிஷத்துல எவ்வளோ வந்திருக்கு. இது ஃபுல்லாக நோய் தான். இதுவெல்லாம் நமக்கு வந்து பூவாக வராது. இது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி முன்ன பண்ணி இருக்குன்னா அது கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வால்பெயின் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வால்பெயினுக்கு சிம்மோடிஸ் தான். ஸோ சிம்மோடிஸ் வாங்கிட்டு வந்து அடிச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிடும். கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக கொஞ்சம் அப்பப்போ வந்து இவங்களுமே கொஞ்சம் செய்ய முடியறதில்ல. ஸோ அதனால தாங்க. ஸோ அது இல்லாமல் இப்படி வரும். ஆக்சுவலாக துளிர் மருந்து வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணும்போது ப்ராப்பராக கட் பண்ண முடியாது. இப்படி 1 2 மிஸ் ஆகும். அண்ட் வந்து இப்படி பூ வந்து வந்தால் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கட் பண்ணி போடுறது நல்லது. கீழே போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை அள்ளி கட்டலான்றதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ அரும்பு பாருங்கள். அதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது நார்மலாக ஃப்ரீயாகவே வந்திருக்காது எல்லாமே. அதெல்லாம் நோய் தாங்க. ஸோ நோய் கருகளில் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிச்சிருக்கணும். சரி இப்போ தான் அடிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலாக இப்போவுமே வந்து ரேட் வந்து மல்லி பரவாயில்ல 500 மேலே போயிட்டுருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அங்கே பாருங்கள் மொகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரீயாகவே மொகு வந்து வராது. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மொகு மேலே வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா மொகு ஈஸியாக வந்துடுமா. அதுக்கப்புறம் வந்து மொகு பெருசாகிறதுக்கு நம்ம பயோ அடித்தா சரியாக போயிடும். பட் அது வரைக்கும் காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி பூச்சி, இந்த மாதிரி கருகள், அப்புறமா வால்பெயின் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மெடிசன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த டைம் துளிர் சூப்பராக வந்திருக்கு. 2 கண்ணுலையுமே சுத்தமாகவே உரம் சேர்க்கல. இந்த 4 உரம் போட்டிருக்கேன் வீடியோ. அது மட்டும்தான் நாங்கள் இந்த ஒரு 6 to 8 மந்த்தாக நாங்கள் சேர்த்த உரமே அவ்வளோதான். ஏன்னா அதிகமாக உரம் நாங்கள் போடலை. எவ்வளோ உரம் போட்டோன்னு சொல்லிட்டுமே வீடியோ போட்டிருக்கேன். அது என்னென்ன உரமுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்குறேன். ஸோ
ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி பறிச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த டைம் துளிர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாகவே. நான் அதனால தான் லைவ் வந்தேன். ஆக்சுவலாக காலனி ஃபுல்லாக உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து நெட்வொர்க் இஷ்யூ வருது. முடிஞ்ச வரைக்கும் லைவில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க.